வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்டைல்ஸ பத்தி பார்க்க போறோம். இந்த ஸ்டைல்ஸ். இதுக்கு முன்னாடி நம்பர்ஸ், அலைன்மென்ட், ஃபாண்ட், கிளிப்போர்ட் எல்லாம் பத்தி பார்த்திருந்தோம். இதுக்கு முன்னாடி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில நீங்க போய் பாருங்க. இந்த ஸ்டைல்ஸ்ல முக்கியமா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு டேட்டாவ வச்சுட்டு நம்ம சடனா பார்த்து தெரிஞ்சுக்கணும். விசுவலைஸ்டா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டைல்ஸ் எல்லாமே யூஸ் பண்றோம். ஜென்ரலா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ன்றது தான் மேஜரா யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட். அதாவது இம்பார்ட்டன்ட்டான ஃபங்ஷன் இந்த எக்ஸல்ல. ஸோ இந்த எதுக்காக இது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இந்த இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றது பார்ப்போம். ஹைலைட் செல்ஸ் டியூரிங் இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் ஹைலைட் பண்ணுறது, இந்த மாதிரி வந்துட்டு ஃபில்டர் பண்ணி நம்ம விஷுவலைஸ்டாக பார்க்கறதுக்கானது தான். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த டேபிள்குள்ளே எனக்கு எதெல்லாம் 4000க்கு மேலே இருக்குது அப்படின்னு தெரியணும் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் போயிட்டு கவுண்ட் பண்ணிட்டு இருக்கணும். இப்போ எங்கே இருக்குது, இந்த ரோலில் இங்கே 1, 2, 3 இந்த மாதிரி இருக்குன்னு நீங்கள் எண்ணிட்டு இருக்கணும். இப்போ அது இல்லாமல் நம்ம ஜஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஹைலைட்ஸ் கிரேட்டர் தென் இது கண்டிஷனல் ஃபார்மேட்டே ஹைலைட் செல்ஸ் ரூல்ஸ், இந்த ரூல்ஸ்க்கு எகென்ஸ்டாக பண்ண சொல்கிறோம். இதில் கிரேட்டர் தென் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே 4000 அப்படின்னு கொடுத்தோம்னா 4000 கொடுத்துட்டு கண்டிஷன் இது என்ன கண்டிஷனோ அந்த கண்டிஷன் இங்கே கொடுக்குறோம். ஸோ இப்போ இங்கே என்ன ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுக்கலாம். ரெட்டில் ஃபில் பண்ண சொல்லி டிஃபால்ட்டாக வரும் எப்பயுமே. ஸோ அது எல்லோ மாதிரி இந்த மாதிரி வேணுமா, இல்லை எனக்கு க்ரீன் ஃபில்டர் வேணுமா, இல்லை லைட் ரெட் ஃபில்டரா, ரெட் டெக்ஸ்ட் மட்டும் ரெட்டில் வேணுமா, ரெட் பார்டர். ஸோ இல்லை இது வேண்டாம், எனக்கு கஸ்டமர் ஃபார்மேட்டாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கஸ்டம் ஃபார்மேட்னு கொடுத்தோம்னா இந்த மாதிரி வரும். இப்போ போல்டில் வேணால் போல்டில் கொடுத்துக்கலாம். இப்போ என்ன மாதிரி பார்டர்ஸ் வேணும், இப்போ எந்த மாதிரி ஃபில் பண்ணணும், இந்த மாதிரி கலரில் ஃபில் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம்னா அந்த மாதிரி ஃபில் ஆகும். ஸோ இதுதான் இதோட பர்பஸ், கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கோட பர்பஸ். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம ஜஸ்ட் லைக் தட் நம்ம போயிட்டு ஒரு இது பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டிங்கோட இதை ஃபுல்லாக நம்ம டீட்டெயில்டாக இன்னொரு செஷனில் பார்ப்போம் ஃபுல்லாக. அப்போ தான் நமக்கு இது கிளியாரிட்டியாக இருக்கும், எல்லா ஃபார்மேட்டும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது. நம்ம பேசிக்காக இதோட ஐடியாவை எடுத்துட்டோம்னா அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ 4000 கொடுத்தா இந்த மாதிரி வரும். இப்போ ஜஸ்ட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா லெஸ் தேன் 2000 என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். லெஸ் தேன் 2000 அப்படின்னா அதே தான், இங்கே கண்டிஷனல் ஃபார்மேட்டே ஹைலைட் சென்ஸ் லெஸ் தேன் கொடுத்துட்டு இங்கே 2000 கொடுத்துட்டேன்னா 2000 கீழே இங்கே ஹைலைட் பண்ணுது. ஸோ இப்போ இதை எங்கே இந்த சைடில் செலக்ட் பண்ணுறது வந்துட்டு என்னவா ஹைலைட் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே செலக்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கோட மேஜர். ஸோ இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் இது மட்டும்தான் இருக்குது அப்படின்னா கிடையாது. இதுலேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இப்போ ஒரு 2000லேருந்து 3000க்குள்ளே என்ன இருக்குது, எதெல்லாம் இருக்குது வேல்யூஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபில்டர் பண்ண முடியும். ஸோ அடுத்தது இதில் இது மட்டும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும் 1791 அது மட்டும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும் எனக்கு ஹைலைட் பண்ணி காமினா அதுவும் பண்ண முடியும், அந்த பர்டிகுலர் வேல்யூ மட்டும். ஸோ அதுவே இந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்ட் கண்டெயின் பண்ணியிருந்தா, எக்ஸாம்பிளுக்கு இங்கே பிஆர்டின்னு கண்டிஷன் எல்லாமே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஹைலைட் செல்ஸ் டியூரிங் டெக்ஸ்ட் கண்டெயின்ஸ்னு கொடுக்குறேன். அதில் வந்துட்டு பிஆர்டி அப்படின்னு கண்டெயின் பண்ணியிருக்கு அப்படின்னு தெரியணும் அப்படின்னா பிஆர்டி கொடுத்துட்டு இது மட்டும் இந்த டெக்ஸ்ட்டு எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஹைலைட் பண்ணிக்காம. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த செல்லு செலெக்ஷன் தான். எந்த செல்லு செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த செல்லுக்கு மட்டும்தான் இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஒர்க் ஆகும். இல்லை எனக்கு டேட்டை வச்சு ஃபில்டர் பண்ணணும், எஸ்டர்டே டுடே இந்த மாதிரி அந்த டேட்ஸ் இருந்ததுன்னா இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த இதில் மந்த் இருக்குது, அதில் போயிட்டு நான் என்ன கொடுக்க போனேன்னா இங்கே லாஸ்ட் மந்த் அப்படின்னு கொடுத்தோம்னா லாஸ்ட் மந்த் இங்கே இல்லை. இப்போ சப்போஸ் என்ன பண்ணோன்னா இங்கே செப்டம்பருக்கு பதிலாக லாஸ்ட் மந்த் இப்போ கரண்ட்டாக ஜூனில் இருக்கும், மே 24 கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹைலைட் ஆகுதா. மே 24 இருக்கிறத ஹைலைட் பண்ணி காமிக்குது. இதுதான் இதோட ஃபங்க்ஷன். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் நம்ம ஜென்ரலாக இதெல்லாம் பார்த்தோம், இந்த வேல்யூஸ் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு.
இன்னொன்று நம்ம டூப்ளிகேட் வேல்யூஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றதா இதில் நம்ம மேஜராக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் ஹைலைட் செல்ஸ் டூப்ளிகேட் வேல்யூஸ் கொடுத்தோம்னா இங்கெல்லாம் வேற வேறு டூப்ளிகேட்ஸ் அவைலபிள் அப்படிங்கிறதையும் காமிச்சோம். இதில் நீங்கள் ஒரு கண்டிஷன் மட்டும் இந்த ஒரு கண்டிஷன் மட்டும் தான் கொடுக்க முடியுமா அப்படின்னாலாம் கிடையாது. மல்டிபிள் கண்டிஷன்ஸ் கொடுக்கலாம். இப்போ பார்த்தோம்னா இந்த மல்டிபிள் கண்டிஷன்ஸ் கொடுத்தா மேனேஜ் ரூல்ஸ் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லாஸ்ட் மந்த் அப்படிங்கிற ஒரு க்ரைட்டீரியா கொடுத்துருந்துருப்போம். இப்போ அதை நம்ம அப்படியே ஓகே கொடுத்து சேவ் பண்ணியிருந்தங்காட்டி அது அப்படி வந்துடுச்சு. அடுத்து டூப்ளிகேட் வேல்யூஸும் கொடுத்துருவோம். ஸோ இதனால் ரெண்டுமே ஹைலைட் ஆகுது. ஸோ இதுதான் நம்மளோட கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கோட ஃபங்க்ஷன். இதுக்கு மேலே இந்த டேட்டா பஸ் கஸ்டம் கலர் ஸ்கேல்ஸ் இதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, நன்றி.